அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழில் நீங்களே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டாக் வித் கான்ஃபிடென்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம ஒரு இன்டர்வியூ போடுறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எங்கே போனாலும் இந்த கான்ஃபிடென்ஸாக பேசுகிற ஒரு விஷயத்த மட்டும் நமக்கு வரவே வராது. எல்லா இடத்துலையும் சொதப்பிட்டே வந்துடும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஒரு 6 ஸ்டெப் கம்மியான டைமில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு நல்லா டீப்பாக கவனிங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்டும் ரொம்ப கிளியரான பாயிண்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்பீக் ஸ்லோலி. கான்ஃபிடென்ட்டுங்கிறது நீங்கள் வேகமாக பேசிட்டு போகிறது கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை ரொம்ப கிளியராகவும் நிறுத்தியும் பேசுனீங்கன்னா அதுதான் கான்ஃபிடென்ட்னு அர்த்தம். கான்ஃபிடென்ட்டுங்கிறது நீங்கள் ஸ்லோவாக பேசுறது தான் இருக்குது. அப்போ தான் உங்களோட வேர்ட்ஸ் ஒன்று ரொம்ப கிளியராக இருக்கும், மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ பேசினாலும் கொஞ்சம் ஸ்லோவாக பேச கற்றுக்கோங்க. ஒரு வார்த்தையை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போதும் ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், இந்த 3 செகண்ட் பாஸ். எப்போ ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 3 செகண்ட் ஒரு சின்ன பாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரியும் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் இருக்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு சின்ன டைம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கிளியராக பேசிக்கலாம். நம்பர் 3, டோன்ட் எக்ஸ்பிளைன் டூ மச். ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அதை பற்றி அதிகமாக சொன்னதே திரும்ப சொல்லி அதை எலாபரேட் பண்ணி அதிகமாக சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. அப்படி சொல்லும் போது அது மற்றவங்களுக்கு பிடிக்காம போயிடும். நிறைய பேர் அவங்க கான்ஃபிடென்ஸை லாஸ் பண்ணுவாங்க. எதனாலனா இந்த மாதிரி ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான். ஸோ அதுக்கு பதிலாக உங்களோட பாயிண்ட்டை கிளியராக பேசுங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை கரெக்டாக பர்டிகுலராக பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட அந்த கிளியர் பாயிண்ட்டை பேசி முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பாஸ் எடுத்துகிட்டு திரும்ப பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் இன்னொருத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் 4th ஒன், ஸ்பீக் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போல்லாம் ஒரு பாசிபிளான ஒரு சுச்சுவேஷன் அமைதோ அப்போ நான் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டை சொல்ல ட்ரை பண்ணுங்கள். நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன், நான் இதை ஆல்ரெடி பார்த்துருக்கேன், நான் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா பீப்புள்ஸ்க்கு ஒரு மெமரி பண்ணி பேசுகிற பர்சனோட தன்னோட ரியல் லைஃப்லேருந்து பேசுகிற ஒரு பர்சனோட ரொம்ப அட்ராக்டிவாக பிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவு எல்லா விஷயத்தையும் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. நம்பர் 5, கண்ட்ரோல் யுவர் எண்டிங். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கும் போது அந்த எண்டிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணணும், உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டையும் கிரியேட் பண்ணணும். ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கும் போது அதை கிளியராக சொல்லி முடிக்காம நீங்களே உங்களுக்குள்ள சைலண்டாக பேசிக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்து மேலே உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லைங்கிறத காமிச்சிடும். நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இல்லை தப்பான்னு நீங்களே கன்ஃபியூஷனில் இருக்கீங்கிறத மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை கரெக்டாக பேசி முடிக்கும் போது கடைசி வரை அதை போல்ட்டாக பேச மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த 6th ஒன், கண்ட்ரோல் யுவர் ஃபியர். இந்த எல்லா பாயிண்ட்ஸை விடையும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது நார்மல் தான். பெரிய குட் ஸ்பீக்கர்ஸ் கூட அவங்க நர்வஸாக நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் நர்வஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஃபியர் குறையிற வரையே வெயிட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் காம் ஆகுங்க. அப்புறம் நீங்கள் சொல்ல வரதை கிளியராக யோசித்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கடைசியில் போல்டாக அதை முடிச்சிருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வரும், உங்கள் ஃபியரும் சீக்கிரம் குறைஞ்சிரும். ஸோ எப்போதுமே உங்களோட ஃபியர் குறையிறதை வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை ஒரு பொறுமையாக நிறுத்தி சொல்ல கற்றுக்கோங்க. உங்களுக்கான பயமும் போயிடும். நீங்கள் பேச வந்த விஷயத்தையும் கிளியராக பேசிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும். இந்த எல்லா விஷயத்தையும் த ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்கிற புக்கில் நான் சொல்லியிருக்கேன். அந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டான பேசுகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் லைஃப்பில் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ உண்மையிலேயே உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸோடு வருவேன். ஸோ பாய் கைஸ்.